அல்லாவுடைய பெரும்கருணையால் இப்போ அரஃபாவுடைய மைதானத்தில் ஒரு இடத்துல நிற்கும். அரஃபா மைதானம் 18 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட பெரும் மைதானம். அதுக்கு நம்ம நிற்கிற இடம்னு சொன்னால் ஜபல் ரஹமத்து மலை. நம்மளாம் அரஃபா மலைன்னு சொல்லுவோம். அரஃபா மலை சொன்னால் நமக்கு வழங்கும். ஆனால் இது பேர் ஜபல் ரஹமத்து மலை பேர். ஏன் அதுக்கு ஜபல் ரஹமத்து மலைன்னு பேர் வந்துச்சு என்பதை இப்போ நான் சொல்லுவேன். சரிங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கடைசி ஹஜ்னா முன்னால் நிறைய ஹஜ் செஞ்சிருந்தாங்க தான் கடைசி ஒரு வார்த்தையே வரும் இல்லையா? ஹஜ்ஜத்தில் தான் கடைசி ஹஜ்ஜில் ரசூல் அப்படி சொன்னாங்க. நிறைய நம்ம கேட்டுருக்கோம், பயானில் கேட்டுருக்கோம். இப்போ நிறைய முன்னால் ஹஜ் செஞ்சுருக்காங்க. கடைசி ஹஜ்ஜில் வாழ்நாளில் கடைசி ரசூல் மூத்தா போனதுக்கு 3 மாதத்துக்கு முன்னால் ஹஜ்ஜி செஞ்சாங்க. நிறைய சஹாபாக்கள் அது வந்திருந்தாங்க. 124,000 பேருக்கு சஹாபாக்கள் மேலே வந்திருந்தாங்க. வந்திருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பின்னால் பள்ளி தெரியுது மனகா. அந்த பக்கம் போவோம், அப்போ தெரியும் அந்த மனகா தெரியுது. அது ஒரு பள்ளி. அந்த அப்போ பள்ளி இல்லை, இதில் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அது இருக்குது. அங்கே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருந்த ஹஜ்ஜுடைய குத்துபாவை அங்கே தான் ஓதுனாங்க. அதாவது அரஃபாவுடைய குத்துபா அங்கே தான் ஓதுனாங்க. லொஹர் நேரத்தில் லொஹர் 2 ரக்காத்தும் உடனே காமஸ் அசர் 2 ரக்காத் சேர்த்து ஜம்மு தக்கதியமாக சேர்த்து தொழு வச்சாங்க. தொழு வச்சுட்டு அசர் நேரத்துக்கு பின்னால் அங்கிருந்து கஸ்வான்னு சொல்லக்கூடிய ஒட்டகத்தில் ஏறி நபி ஸல்லல்லாஹு நேராக இங்கே வந்தாங்க. வந்து இந்த பாறைகள் இருக்கு பாருங்க, பெரிய பெரிய பாறைகள் இருக்குல்ல, இந்த பாறைக்கு கீழே தான் அந்த ஒட்டகம் வந்து நின்றுச்சு. இதான் கிப்லாவுடைய திசை. கிப்லா தேசிய ரசூல் நோக்கி ரசூலா துவா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒட்டகம் கீழே உட்கார ஆரம்பிச்சு. சஹாபாக்கள் கேட்டாங்க, ரசூலா எப்போ சுமக்கக்கூடிய ஒட்டகம் தானே ஏறிக்கு ரசூலா மேலே இருக்காம கீழே உட்காருது அப்படிங்கும்போது ரசூலா சொன்னாங்க, ஒட்டகத்துக்கு ஒன்றும் ஆகலை, அல்லாஹ்வுடைய வஹி போய் இறங்கிச்சு. அந்த வஹியுடைய வயிற்று தாங்க முடியாம கீழே உட்காருதுன்னு சொன்னாங்க. வஹினா என்ன? குர்ஆன் தான் வஹி. இப்போ குர்ஆன் ஃபுல்லாக அல்லாஹ்வுடைய வஹி தான் அது. அப்போ அல்லாஹ்வுடைய ஒரு ஆயத்து இறங்கிச்சு, அதோடைய வயிற்று அதான் தாங்க முடியல. குர்ஆன் 6,600 ஆயத்துகள் இருக்குது, ஆனால் அதோடைய வயிற்று நமக்கு தெரியல. 2 விரல்ல மத்தியில் சுமத்துறது தவிர அது வயிற்று தெரியல. காரணம் அதில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு நமக்கு புரியல. அதுவும் அமல் செய்ய தயாராகலை. என்னைக்கு அமல் செய்ய தயாராகுமோ அன்னைக்கு தான் அது வயிற்று என்ன நமக்கு புரிய வரும். சரிதா? என்னைக்கு அது புரிஞ்சு அமல் செய்யறோமோ அப்போதான் நமக்கு விளைச்சல் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்போ அது என்ன சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன அப்படி அல்லாஹ் தஆலா ஆயத்து இறக்குறான்னு. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரலீது லக்கும் இஸ்லாம தீனா. சூரத்துல் மாயிதாவில் 3வது ஆயத்து. சூரத்துல் மாயிதாவில் 3வது ஆயத்து. ஏன் இதெல்லாம் குறிப்பாக சொன்னால் நீங்கள் எடுத்து குர்ஆன் ஓதும்போது இந்த ஆயத்து இருக்கா பார்க்கணும், அதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுமா எடுத்து பார்க்கணும். அது குர்ஆன் ஓது வளமையாக்கி கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் தான் இந்த ஆயத்தில் சொல்லுவாங்க, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரலீது லக்கும் இஸ்லாம தீனா. இந்த ஆயத்து தான் இறங்கிச்சின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டாங்க, மகிழ்ச்சியாக, ரொம்ப ஆனந்தம். என்ன அல்லாஹ் அந்த ஆயத்தை சொன்னா, நபியே நாயகமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை இந்த மார்க்க இஸ்லாம் பூர்த்தியாகாமல் இருந்தது, குறை இருந்து கொண்டே இருந்தது. ஆகையாதான் ஒரு நபிக்கு பின்னால் ஒரு நபி நம்ம அனுப்பிக்கிட்டே இருந்தோம். இப்போ இந்த நேரத்தில் இன்னைக்கு இந்த இடத்துல வச்சு இந்த மார்க்கத்தை பரிபூரணம் ஆக்கிட்டேன், இனிமேல் இந்த மார்க்கத்துக்கு குறை எதுவும் கிடையாது என்று அல்லாஹ் தான் இந்த ஆயத்தை இறக்கிட்டான். எல்லாம் சந்தோஷப்பட்டான் சஹாபாக்கள். எதை மாதிரி சொன்னா, நம்ம பல வருடங்களாக வெளிநாட்டு சாமர்த்திய பண்ணி ஊருக்கு அனுப்போம். நம்ம மனைவி நினைச்சாங்க, பெரிய வீடு ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. வீடு ஒன்று 5-10 வருஷத்துல ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃபினிஷ் பண்ணாமோ சந்தோஷம். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் மறந்து போயிடும், பணம் செலவச்செல்லாம் மறந்து போயிடும். வீடு ஃபினிஷ் ஆகிட்டு சந்தோஷம். சொந்தம் பந்த கூட்டாளி எல்லாரும் கூட்டி விருந்து கொடுப்போம், அక్కడ கூட விருந்து நடக்கும். அப்போது நம்முடைய அத்தாவுடைய அம்மாவுடைய அம்மாவோ மூலையில் உட்காந்துக்கிட்டு ஏதோ இளவுக்கு முன்னால் அழுகிற மாதிரி அழுது முப்பா வச்சு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருடைய பார்வையும் அங்கே தான் திரும்பும். நம்ம போய் சத்தம் போடுவோம், உனக்கு என்ன ஆச்சு, நல்ல விஷயம் நடக்கும்போது இப்படி ஒப்பாச்சு இளவாங்கி நடந்து போச்சு, சத்தம் போட முடியல. அதே மாதிரி இந்த ஆயத்து இறங்கணும். எல்லா சஹாபாக்களும் இந்த மைதானத்தில் சந்தோஷமா இருக்காங்க. அந்த அபூபக்கர் சித்தீக் அலி அவங்க மட்டும் அழுதாங்க. சஹாபாக்கள் போய் கிட்ட போய் கேட்க, குறிப்பா அலிகளை அப்படி கேட்டாங்க, யா அபூபக்கர் ஏன் நீங்க அழுகுறீங்க, சந்தோஷப்படக்கூடிய நேரம் இல்லையா? எந்த நபியுடைய காலத்தை பூர்த்தியாக இஸ்லாத்தை நமக்கு பூர்த்தியாக்கி கொடுத்துருக்கான், மகிழ்ச்சியாக நேரத்தில் நீங்க கவலை அழுகுறீங்களேன் போது அவங்க சொன்னாங்க, அந்த அம்மா சொன்ன மாதிரி, நீங்கள் வீட்டுடைய வெளியே ஃபினிஷ் ஆகிட்டு சந்தோஷப்படுறாங்க, வீட்டுக்குள்ளே இல்லை நிலையை பார்த்து நான் அழுகுறேன்னு அவங்க சொன்னாங்க. என்ன வீட்டுக்குள்ளே என்ன, வீட்டுக்குள்ளே வெளியே என்னன்னு சொன்னால், வெளியே ஃபினிஷ் ஆகிட்டு பயணிகள் அடித்து பார்த்து சந்தோஷமாக இருக்குது. உள்ளே என்ன நடந்து போச்சு சொன்னால், வீடு பூர்த்தி ஆகிடுச்சு ஆகிறதுக்கு முன்னால் கொத்தனாளி இருந்து, ஆசாரியில் இருந்து, பிளம்பைகள் இருந்து, எலக்ட்ரிஷியன் எல்லாமே உள்ளே வருவான் போவான் வருவான், எல்லா இடத்தையும் சுற்றி திரியுவான். வீடு ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா அவன் வெளியே போயிடுவான், அதுக்கு பின்னால் உள்ளே வரமாட்டான். அதே மாதிரி இஸ்லாம் பூர்த்தி ஆகாத வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருப்பாங்க. இப்போ இஸ்லாம் பூர்த்தி ஆயிடுச்சும் நபி இனிமேல் நம்ம கூட இருக்க மாட்டாங்க, மூத்தா இருப்பாங்க. மூத்த நேரம் நெருங்கிடுச்சு. அல்லாஹ் இதில் ஆயத்தை சொல்லுவான்.
அதை ரசூலை பிரிவை நினைச்சு நான் அழுகுறேன், நீங்க நிறைவு நினைச்சு சந்தோஷப்படுறேன். ஒரு நிறைவு இருந்தால் அங்கு ஒரு குறை ஒன்று ஏற்படும். அது இந்த குறை இது தவிர்க்க முடியுது. இது குறை என்ன இருக்கு, நம்மளால ஈடுகட்ட முடியாத ஒரு குறை நடக்க போகுது. ரசூலா நம்ம இழக்க போறோம், ரசூலா முடியும் மறைய போறாங்க. இது நினைச்ச அழுகுற எல்லா சாபாக்கள் ரசூலா கேட்டாங்க சாபாக்கள்கிட்ட, ஏன் அழுகுறங்க? அலிகளில்லாத்தான் சொன்னா ரசூலுல்லா அன்புக்கு சித்திகளை சொல்லுறாங்க, இந்த அலியோம் அக்குமத்தில் குத்தினக்கு இந்த ஆயத்து உள்ள இவங்க மகனை செய்தி எல்லாம் மறைச்சி வச்சிருக்கான், சீக்கிரம் மூத்தா போயிடுவாங்க, எங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படி சொல்லுறாங்க. உண்மைதான கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சதக் அபூபக்கர் ஃபீமாக்கால, அபூபக்கர் சொல்றது உண்மைதான். எல்லாம் அழுதாங்க. ரசூலா கேட்டா ஏன் அழுகுறாங்க? யாருடைய அழுகையும் யார் மரணத்தையும் தடுத்து நிறுத்திடாது. எனக்கு முன்னாடி எத்தனையோ நபிமார்கள் வந்தாங்க, எல்லாம் மூத்தா போயிட்டாங்க. நானும் அந்த நபிமார்கள் தொடர்களே நானும் வந்தேன். நானும் மனிதன் தான், கடவுள் அல்ல, நான் இறைவன் அல்ல. இறைவனுக்குத்தான் மரணம் என்பது இல்லை, எனக்கு மரணம் உண்டு. ஆகையால என்னை நீங்க அழுதுனாலே நான் மரணம் அல்ல குறித்த அந்த தேதியிலிருந்து எனக்கு மரணம் வரத்தான் போகுது. ஆகிய அதை நினைச்சு என் அழுகுன்னு சொல்லும்போது சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்கள் அழுகையால் உங்கள் மரணத்தை நிறுத்தங்களா முடியாது. அதை நினைச்சு அழுவதால் எங்களுக்கு என்ன பலனே கிடையாது, எங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய எங்களுக்கு சுபத்தை செஞ்சிருக்கேங்க. ஆனாலும் கூட எங்க நசீபை நினைச்சு அழுவோம்னா என்ன நசீபுன்னு கேட்க சொன்னாங்க. யா ரசூலுல்லாஹ், இப்போ நீங்க ஹயாத்தோட இருந்துகிட்டு இருக்கீங்க, எங்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் உங்கள்கிட்ட அதை சொல்லுவோம், அந்த பிரச்சனைக்கு வழிகளை எங்களுக்கு காட்டி கொடுத்தாங்க, அந்த வெளியில போன பிரச்சனை தீர்ந்து நல்லபடியாக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்க முகத்துக்கு பின்னால எங்களுக்கு பிரச்சனை வந்தா நான் யார்கிட்ட போய் சொல்லுறது, யார் எங்களுக்கு வழி காட்டுவா? அதை நினைச்சு தான் கவலைப்பட்டாலும் சொல்லும் போது கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க உங்களை அனாதையாக விட்டு போக மாட்டேன். தரத்து ஃபீக்கும் அம்ரைனி நான் தள்ளில் மாத்த மஸ்தக் பிஹிமா கிதாபுல்லாஹி வ சுன்னத் ரசூல். ரெண்டு விஷயத்தை நான் கொடுத்துட்டு தான் விட்டுட்டு போவேன். ஒன்று அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் சரீஃப் உங்கள்கிட்ட தான் கொடுத்துட்டு போய் எடுத்து போக மாட்டேன். என்னோட ஹதீஸ் அதையும் உங்கள்கிட்ட தான் கொடுத்துட்டு போவேன். என் முகத்துக்கு பின்னால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா அந்த ரெண்டு உள்ளே போய் பாருங்க, உங்க வாழ்க்கைக்கு தெளிவு கிடைக்கும், வழி கிடைக்கும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.